2024-2025 நிதியாண்டில் மாநிலங்கள் இடையேயான மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் 16 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளது. தொழில்துறைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்து வரும் இந்த தொடர் ஊக்கத்தால் சாதனையானது சாத்தியமாகியிருக்கிறது. ஒரு மாநிலத்தின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த ஆண்டு பணமதிப்பு ஜிஎஸ்டிபி, அதாவது மாநில உள் உற்பத்தி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் 2024-25 ஆண்டுக்கான மாநிலங்களின் மொத்த உற்பத்தி புள்ளி விவர கையேட்டினை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இதில் மாநிலங்களுக்கு இடையேயான மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் அனைத்து மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 14.5%, 2023-24 நிதியாண்டில் 13.3% பதிவாகி இருந்தது. இந்நிலையில் நடப்பு 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு 16% உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்து அனைத்து மாநிலங்களையும் விஞ்சி முதலிடத்தை தனதாக்கி இருக்கிறது. மாநிலங்களின் மொத்த உற்பத்தி மதிப்பினை பொறுத்தவரை 31.18 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி மதிப்பை பதிவு செய்துள்ள தமிழ்நாடு ரிசர்வ் வங்கியின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. 2021-22 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு 20.27 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. 2022-23 நிதியாண்டில் அது 23.72 லட்சம் கோடியாக உயர்வை சந்தித்தது. பின்னர் 2023-24 நிதியாண்டில் அது மேலும் உயர்ந்து 26.88 கோடி ரூபாயாக உச்சம் கண்ட நிலையில் நடப்பு 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு 31.18 லட்சம் கோடி ரூபாய் என்ற பெரும் பாய்ச்சலை கண்டுள்ளது. அதேபோல மாநிலங்களுக்கு இடையேயான தனிநபர் வருமான பிரிவிலும் தமிழ்நாடு 4 ஆண்டுகளில் நிலையான வளர்ச்சியை கண்டு 2வது இடத்தை பிடித்துள்ளது. 2021-22 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2.42 லட்சமாக இருந்த நிலையில் அடுத்த நிதியாண்டிலேயே அது 2.75 லட்சமாக அதிகரித்தது. பின்னர் 2023-24 நிதியாண்டில் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 3.13 லட்சமாக உயர்ந்தது. இந்நிலையில் 2024-25 நிதியாண்டில் 3.61 லட்சமாக தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஒரு மாநிலத்தின் பொருளாதார ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் மாநில மேம்பாட்டை திட்டமிடுவதற்கும் ஜிஎஸ்டிபி எனப்படும் மாநில உள் உற்பத்தி விகிதம் மிகவும் முக்கியமானதாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.